அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு தேங்காய் ஓட்டை வச்சு இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப்ட் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நான் தேங்காய் ஓடு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் காமிக்கிற இந்த தேங்காய் ஓடு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அழகாக இருந்துச்சு. அதனால் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுக்கு சாண்ட் பேப்பர் வச்சு உள்ளே நம்ம வலுவலுன்னு எடுத்துக்கலாம். அதே சாண்ட் பேப்பர் வச்சு வெளியே எடுத்தாலும் அழகாக வந்துடும். இல்லாட்டி நான் அந்த பீலர் மாதிரி இருக்குல்ல, பீலர் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இப்போ அந்த தேங்காய் ஓட்டில் அந்த கண்ணு மூணு கண்ணு இருக்கும் இல்லையா, அந்த பகுதி இருந்துச்சு. எனக்கு இந்த தேங்காய் ஓட்டில் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுனதுனால ஒயிட் சிமெண்ட்டை வச்சு அந்த கண்ணை மட்டும், அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா, அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதிலே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அந்த தேங்காய் ஓட்டில் அந்த ஓட்டை இருக்கிற பகுதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கும்ல, அந்த பகுதியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் அக்ரிலிக் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் என்னோடய வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற பெயிண்ட்டெல்லாம் அக்ரிலிக் பெயிண்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் அதை காஞ்ச பிறகு அடுத்து ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு தான், ஈஸியான கிராஃப்ட்டு தான். அக்ரிலிக் பெயிண்ட் மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப தேங்காய் கூட அப்படியே வட்டமாக தான் உடஞ்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கொஞ்சம் இதாக இருந்தால் கூட நம்ம பெயிண்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு முன்னாடி கூட நான் தேங்காய் ஓட்டை வச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு அதுக்கு முன்னாடி கூட ஒரு ரெண்டு கிராஃப்ட்டை செஞ்சுருக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து விநாயகர் சதுர்த்தி கூட வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். தேவைன்னா அந்த வீடியோவை கூட செக் பண்ணி பாருங்கள். இப்போது உள்ளே எல்லோ கலரில் அக்ரிலிக் பெயிண்டில் சர்க்கிள் ஷேப்பில் வட்டமாக அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் மாதிரி பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்டில் கொடுத்துருக்கேன். அடுத்து மெட்டாலிக் கோல்டன் கலர் பெயிண்ட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிசைன் கொடுக்குறேன். இதெல்லாம் உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் டிசைன் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், இல்லை இதுக்கு மேலே கோலம் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை சின்னதாக ஃப்ளவர் மாதிரி வரைகிறதா இருந்தால் வரைஞ்சிக்கலாம். எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். இந்த மாதிரி நான் மெட்டாலிக் பெயிண்ட்டை வச்சு வரைஞ்சிட்டு இடையில இருக்கிற அந்த ரெட் கலர் பெயிண்ட் அடித்த கேப்பில் குட்டி குட்டியாக டாட்டாக கொடுத்துருக்குறேன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அப்படின்றதுனால அந்த உள்ளே நம்ம எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோம் இல்லையா, அதில் ஸ்கெட்ச் வச்சு ரஃப்பாக நம்ம கணபதியோட ஃபேஸ் வரைஞ்சிக்கலாம். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா சிம்பிள் கணபதி ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக நிறையா வரும். அதுலேருந்து ஒன்றை சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு பென்சில்லையோ ஸ்கெட்சிலையோ வரைஞ்சிட்டு அடுத்து பெயிண்ட்டை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் அந்த வரைஞ்சதோட வீடியோ கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. நான் அடுத்து ஸ்கெட்சில் வரைஞ்சிட்டு அடுத்து நான் அக்ரிலிக் பெயிண்ட்டு கொடுத்து நான் ஃபேஸ் வரைஞ்சிக்கிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே இதை நிற்க வைக்கிறதுக்கு கீழே இந்த மாதிரி மூடி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் ஆவி நெய் வாங்கினதுக்குரிய அந்த மூடியை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த மூடியை சுற்றிலும் கிளிட்டர் சீட்டை கட் பண்ணி நான் ஃபெஃபி பாண்ட் வச்சு ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட மூடி இந்த மாதிரி மூடி ஏதாச்சும் அது கீழே, அதாவது அந்த சிரட்டையை நிற்க வைக்கிறதுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இல்லாட்டி வாட்டர் கேன் மூடி கண்டிப்பாக வீட்டில் இருக்கும், அந்த மூடியை கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபெஃபி பாண்ட் வச்சு சுற்றிலும் ஒட்டிட்டு அதை அதாவது அதை நிற்க வைக்கிற மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில், அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. உங்கள்கிட்ட குட்டியாக விநாயகரோட சிலை இருந்துச்சுன்னா அதிலேயே வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ குட்டியாக கலர் ஸ்டோன்ஸும் பேர்ல்ஸையும் நான் வச்சுருக்கேன். இது பூஜை ரூமில் வைக்கவும் நல்லாயிருக்கும், நம்ம ஷோகேஸில் வைக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை.